மக்கள் மன்றம் 2026 திமுகவுக்கு அதிமுக சுலபமான எதிரியா சிம்ம சொப்பனமா? இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு ஒரு விமர்சனம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் திமுகவுக்கு மேட்ச் இல்லைங்க, அதெல்லாம் பழைய அதிமுக, இந்த காலத்தில் இருக்கிற அதிமுக வேற. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவோட நீங்கள் இன்றைக்கி ஒப்பிடுறீங்களா? இங்கே இன்றைக்கி எங்கே இருக்குது? இன்றைக்கி 3வது இடத்துக்கு போயிடுச்சு, இன்றைக்கி ஒன்றும் இல்லை அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து அதிமுக மீது வைக்கப்படுகிறது. இன்றைக்கி விஜய் அரசியல் களத்துக்கு வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்றார். போகிற இடத்துலலாம் அதிமுக எங்கேயுமே இல்லைன்றார். நாம் தமிழர் கட்சி சொல்லுது, போன தேர்தல் வரைக்கும் பாரதிய ஜனதா கூட சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த பக்கம் உட்காந்துருக்காங்கன்றது வேற விஷயம். அப்போது இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில்? 2026 வரக்கூடிய தேர்தலில் எல்லா தேர்தலையும் இது வரைக்கும் 2 அணி தாங்க பிரதானமாக இருக்கும். ஒன்று திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, ஒன்று அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி. ஒரு பைபோலார் எலெக்ஷன், இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா, அவங்க மேலே கடுப்பாக இருந்தால் இங்கிட்டு போடுவோம், இவங்க மேலே கடுப்பாக இருந்தால் அங்கிட்டு போடுவோம். இப்படியே நம்ம காலம் ஓடிட்டு இருக்கு. அப்படி தான் இருக்க போதா? திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலை இந்த முறை அதிமுகவில் கொடுக்க முடியுமா? இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனம் சரியா? இப்படியெல்லாம் நீங்கள் விமர்சனம் வச்சுட்டே இருக்க வேண்டியதான் பாஸ். நாங்கள் யாருன்னு களத்தில் எங்களுக்கு தெரியும், ரெட்டைலோட பவர் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்னு. இப்போ நடந்த பொதுக்குழு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 தொகுதின்றார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 200+னாரு. இவர் ஒரு 10 சேர்த்துக்க அப்படின்ட்டாரு, 210+ அப்படின்ட்டாரு. இப்போ இதில் 2த்துல 200+ஆ 210+ஆ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது 2த்துல எது நடக்க போகுது, யார் கனவு பலிக்க போகுது, யாரோட கணக்கு கரெக்டாக வரப்போகுது அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ நம்ம கேட்கலாம், இன்றைய தலைப்பாக நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, வரக்கூடிய தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எப்போதும் இருப்பது போல அதிமுக ஒரு சிம்ம சொப்பனமாக நிற்க போகிறதா, அல்லது இவங்க வைக்கிற விமர்சனத்தை போல அதெல்லாம் இல்லை, இந்த வாட்டி ஒரு ஈஸி டார்கெட்டு, அப்படியே நாங்கள் சல்லுன்னு அப்படியே படுத்துட்டே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சுலபமான எதிரியாக அதிமுக இருக்க போகிறதா? இந்த திமுக அதிமுக டைனமிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது எப்படி மாறி இருக்கிறது? பேசுவோம், கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் 6 முக்கியமான பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் உங்களோடு பேசுவதற்கு, உரையாடுவதற்கு. நேரடி நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக சிம்ம சொப்பனமாக திகழும் என்பதை முதலில் வலியுறுத்தி பேச, முதல் சுற்றுல சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க நாச்சியால் சுகந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதிமுக என்ற பேரியக்கம் வெறுப்பின் சந்தையில் அன்பை விற்கும் ஒரு மாபெரும் இயக்கம் என்பது உலகம் அறிந்த விஷயம், இந்தியா புரிந்த விஷயம், தமிழ்நாடு உளப்பூர்வமாக உணர்ந்து கொண்ட விஷயம் என்பதால் தான் 53 வயதை நிறைவு செய்த அதிமுக 31 வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அதிமுக என்ற ஒரு பேரியக்கத்தின் எந்த தலைவரும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் RSS ஒரு சமுதாய இயக்கம் என்று எழுதியதில்லை, கூட்டணியில் இருந்தபோதும் என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் நேரு அவர்களுடைய மகன் மாண்புமை MP அருண் நேரு அவர்கள் அப்பா மீது வழக்கு என்கின்ற போது 24 மணி நேரத்தில் அப்பாவுக்கு பதில் மகன் மாண்புமை நிதி அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். இப்படியெல்லாம் செய்துவிட்டு தான் நாங்கள் என்ன சொல்வோம், தமிழ்நாட்டில் RSSஐ எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக என்று பொய் சொல்வோம். எப்படி சொல்வோம்? பொய் சொல்வோம். அதை துணிந்து செல்வோம், அச்சமில்லாமல் சொல்வோம். நமக்கு தேவை என்று வருகின்ற போது என்ன பண்ணுவோம் அப்படின்றால், ஐயா கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை கொண்டாட, காயின் வெளியிட அதே RSS இயக்கத்திலிருந்து நாம் ஒருவரை அழைத்து வருவோம். அழைத்து வந்து விட்டு என்ன சொல்லுவோம்?
எ ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அது அப்பா கருணாநிதி. மகள் கனிமொழி எல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்? ராஜ்நாத் சிங் இஸ் அ குட் மேன். இந்த இரட்டை வேடம் அதிமுக ஒருபோதும் செய்ததில்லை, செய்யாது. செய்ததில்லை, செய்யாது. அதுதான் அதிமுகவோட ஒரிஜினாலிட்டி. அடுத்த சுற்றுல இதை விட விரிவாக பேசுவோம் உங்கள் ஆதரவோடு. நன்றி நாச்சியால் சுகுந்தி மேடம். முதல் சுற்றுலேயே ஸ்ரீகாந்த் கருணேஷ் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க வரிசையாக நிறைய விஷயங்களை. அடுத்ததாக இந்த அணியிலிருந்து அதிமுக சிம்ம சொப்பனம்லாம் இல்லை, அது அந்த காலம் அப்படின்றதை சொல்வதற்காக திரு செந்தில்வேல் அவர்களே முதல் கட்டமாக அன்போடு வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை போட்டு பாபர் மசூதி இடித்தடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது, சேது சமுத்திர திட்டத்திற்கு அனுமதி மறுக்கக்கூடாது, ஹிந்தியை திணிக்கக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்திட்டு பாஜகவை தன்னுடைய கொள்கைகளை ஏற்க வைத்து அன்றைக்கு இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு கூட்டணி வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யாருக்கும் தெரியாம நைட்டு 3 கார் மாறி போனவர் அல்ல கலைஞர். அந்த தேவை திமுகவிற்கு ஒருபோதும் வந்ததில்லை. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமா என்று தந்தி தொலைக்காட்சி ஒரு தலைப்பிட்டிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் திமுகவிற்கு அதிமுக சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன் தெரியுமா? இரண்டும் திராவிட கட்சிகள், இருவரும் திராவிட கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்று விரும்புபவன் நான். ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? அதுதான் நடக்குதா? அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கபலீகரம் செய்கிறதோ என்ற அச்சம் அத்துணை பேருக்கும் வந்திருக்கிறது. தேர்தல் அரசியல் திமுக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது இந்த இருவரும் கட்சிகளுக்கு இடையிலானதாகத்தான் இருந்திருக்கிறது. அதற்கு ஒற்றை சான்றை சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது திமுகவும் அதிமுகவும் மீண்டும் இணைய வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்தது. அப்படின்னா அந்த தலைவர்களுக்கு இடையில் கொள்கை ரீதியாக எந்த முரண்பாடுகளும் இல்லை. தனிப்பட்ட சில பிணக்குகளின் காரணமாக இன்னொரு இயக்கம் தோன்றியதே தவிர இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டில் உள்ளபடியே இரண்டு இயக்கங்களுமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறது. என்னுடைய பார்வையில் திமுக சற்று அதிகமாக பங்காற்றி இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதிமுக பங்காற்றியதையும் நான் சொல்வதற்கு எந்த இடத்திலும் தயங்கியதில்லை. ஆனால் இன்னைக்கு அதிமுக என்னவா மாறி நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்று முழுவதுமாக அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தாண்டி அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி நிற்கிறதோ என்ற அச்சமும் கவலையும் எங்களுக்கு வந்திருக்கிறது. குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை போட்டு நீங்கள் உள்ளபடியே பாஜகவோடு கூட்டணி வைத்து நீங்கள் சிஏஏவை ஆதரிச்சிங்க. அன்றைக்கு கலைஞர் அப்படி செய்தாரா? நீங்கள் என்ஆர்சி ஆதரிச்சிங்க, அன்றைக்கு கலைஞர் அப்படி செஞ்சாரா? நீங்கள் முத்தலாக் தடை சட்ட மசோதாவை ஆதரிக்கதா எதிர்க்கதான்னு தெரிஞ்சு குழம்பி போய் நின்னீங்க. நாடாளுமன்ற மக்களவையில் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் ஆதரிக்கிறார், மாநிலங்களவையில் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு தெரியாமல் திகைத்து நின்ற ஒரு நிலை அஇஅதிமுகவிற்கு வந்தபொழுது உள்ளபடி எனக்கெல்லாம் பரிதாபமாக இருந்தது. எவ்வளோ பெரிய இயக்கம், எவ்வளோ பெரிய இயக்கம் இல்லையா? அந்த நீங்கள் மேடம் ஜெயலலிதா அவர்கள் கருத்தியல் ரீதியாக நமக்கு மாறுபாடு இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் கடைசியாக சொல்லி சென்ற வார்த்தை என்ன? அஇஅதிமுக என்ற இயக்கம் இருக்கும் வரை ஒருபோதும் அது பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்பதை சொல்லி சென்றவர் அம்மையார். அவங்களத்தான் மறந்துட்டீங்க. திமுக எப்போ கூட்டணி வச்சது பாஜகவோட? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது இன்னும் நினைவு இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தான் சொன்னீர்கள், எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது. என்ன சொல்லி சொன்னார் தெரியுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அதன் பிறகு வரக்கூடிய எந்த தேர்தலிலும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். உங்க கூட சேர்ந்ததுனால நான் தோத்து போயிட்டேன், இவங்களால தாங்க நாங்கள் வீணா போனோம் அப்படின்னு ஜெயக்குமார் ஐயா புலம்புனார். நாங்களா புலம்புனோம்? ஐயா ஜெயக்குமார் ஐயா தான் ஐயோ உங்களோட சேர்ந்து நாங்கள் நாசமா போனோம்னு சொன்னார். இப்போ நான் திருப்பி கவலையோட சொல்றேன், ஐயா ஜெயக்குமார் ஐயா அவருடைய ஸ்டாண்டில் தான் ஏன் ஸ்டாண்டு. வேண்டாம், நமக்கு இந்த சவகாசம் வேண்டாம், வந்துருங்க, நாம சண்டை போட்டுப்போம். திமுக அதிமுக சண்டை போட்டுக்கிட்டோம், மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ ஆதரிக்கட்டும். ஆனால் இந்த மண்ணிற்கு உகந்த அரசியலை ஒருபோதும் பாஜக செய்ததில்லை. அதை நீங்கள் உணர்ந்து அங்கிருந்து என்ன செய்யுங்க, வெளியில் வாருங்கள். நீங்கள் உள்ளபடியே திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய விருப்பம். ஆனால் அவ்வாறு இல்லை என்ற வருத்தத்தை முதல் சுற்றில் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. முடிஞ்சே போச்சு. அண்ணா திமுக இல்லை, அமித்ஷா திமுகன்னுட்டார்.
இதுக்கு பதில் சொல்றதுக்கு திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் தான் வரணும். அவரை பேச அன்போடு அழைக்கின்றேன். திமுகவுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக யாரும் இருக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நான் யோசிக்கிறேன்னா, இன்றைக்கு அவங்க ஒரு பலமான எதிரியாகவே எங்களுடைய கூட்டணிக்கு தெரியவில்லை. ஏனென்றால் திமுகவுக்கு இன்றைக்கு பலமில்லை, பணம் இருக்கிறது. நிறைய பணம் சேர்த்திருக்கிறார்கள், பணம் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் தனியாக ஜெயிச்சதில்லை. அவங்க ஒரு கூட்டணியாக மட்டுமே இருந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவோட மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்குது. அதே மாதிரி கஞ்சா, போதை, டாஸ்மாக் எல்லா கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் கரை புரண்டு ஓட விட்டுருக்காங்க. மழை பெஞ்சா இன்னொரு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. சாராயாரும் ஓடுது, சாக்கடையாரும் ஓடுது. பாஜகவோட கூட்டணி வச்சா அதிமுக அழிஞ்சு போயிரும்னு நண்பர் செந்தில் சொன்னார். அவங்களும் எங்கள் கூட கூட்டணியில் இருந்தப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சோன்னார். முக்கியமான செயல் திட்டத்தை மறுத்துட்டார். என் மகனுக்கு என்ன பொறுப்பு வேணும், எந்த அமைச்சர் தருவீங்க, என் மருமகனுக்கு என்ன அமைச்சர் தருவீங்க, என் மகளுக்கு என்ன பொறுப்பு தருவீங்கிறத முதல்ல பேசினாங்க. மக்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கல. அதே மாதிரி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அம்மா அறிவிச்சிட்டாங்க. அவங்க அறிவிச்சது மாதிரி அதை கடைபிடிக்க வேண்டாமா? நாங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட வரமாட்டாருன்னு திரு ஸ்டாலின் அறிவிச்சாரு. என் மகன் வரமாட்டாருன்னு. நான் எம்எல்ஏவா கூட வரமாட்டேன்னு அறிவிச்சாரு. இளைஞரணி தலைவராக வரமாட்டேன்னாரு. எத்தனையோ சீனியர் இருக்காங்க. நான் எங்க அமைச்சராகணும்னாரு. பொருளாதார வல்லுநர் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. எங்கெங்க இருக்கு உங்க பொருளாதார வல்லுநர் குழு? ஒரு பெரிய பெரிய ஆளுங்க பேரெல்லாம் பட்டியல் கொடுத்தீங்க, ஏதாவது பண்ணுறாங்களா? தமிழ்நாடு ஏன் இன்னைக்கு சிரமப்படுது? மனுக்கள் வாங்குகிறோம் மக்கள்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி பொட்டி பொட்டியாக வச்சாங்க. ஆனால் நீங்கள் சேர்க்குற பொட்டியெல்லாம் வேறையால இருக்குது. நாடக அரசியல், மக்களை ஏமாற்றும் அரசியல். இது நீண்ட நாள் கண்டிப்பாக நிலைக்காது. 26 காணாமல் போகிறது திமுக. நன்றி. அடுத்ததாக வரக்கூடியவர் திரு எஸ் பாலாஜி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர். அவரை பேச அன்போடு இருக்கிறேன். திமுகவிற்கு அதிமுக பலகீனமான எதிரியா சிம்ம சொப்பனமான ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமையாக இருக்குன்னா, திமுகவிற்கு எதிரியாக இருப்பது யார் என்பதற்கான ஒரு போட்டி நிலவுகின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு எதிரானவர்கள் அல்லது திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான்ன்ற கிளைமை புதுசாக வந்திருக்கவங்களாம் முன்ன வைக்கிறாங்க. அதில் ரொம்ப ஆபத்தான நிலைமை என்னென்னா, அதில் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைமை, எடப்பாடியாருடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுனா, அந்த கிளைமை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள்லையும் பொது வெளியிலையும் கருத்துக்கள் பரப்பப்படுகிறது, கருத்துக்கள் உருவாகிறது. அது பொய் என்றாலும் கூட அது உண்மையாக இருக்குமோ என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா, அதுக்கு காரணம் அதிமுக இன்றைக்கு பலமான நிலையில் இல்லை என்பதாகத்தான் பார்க்க முடியுது. அந்த துணிச்சல் வருதுல்ல, அதிமுக ஒன்றும் இல்லைன்னு பேசக்கூடிய அளவுக்கு துணிச்சல் வருதுல்ல. இப்போ இவங்களுக்கு திமுகவுக்கு அதிமுக எதிரியான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுகவோட பிரச்சனை என்னன்னா, உண்மையாகவே அவங்க எதிரி யாருன்னு தெரியாமல் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா வளர்மதி, நம்முடைய தோழர் வைகை செல்வன் கூட கலந்துட்டு இருக்காரு. அந்த இதில் கலந்துட்டு தான் வந்திருப்பாரு செயற்குழு பொதுக்குழுவில். இன்னைக்கு அந்த அம்மா வளர்மதி பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எதிரிகள் இருந்தார்கள், ஆனால் துரோகிகள் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரிகளும் துரோகிகளும் இருக்கிறார்கள். துரோகிகள் சாக்ரட்டிஸுக்கே விஷம் கொடுத்தவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள், கூர்வாலை ஏந்தி வந்த புரூட்டஸ்கள், அறிவியல் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள், வரலாற்றின் குப்பை தொட்டிகள், தராதரம் தெரியாதவர்கள். அவங்க யார சொல்றாங்க? அந்த பாடு பட்டிருக்காங்க சார். அவங்க யார சொல்றாங்கன்றது தெரியும். அதிமுக விட்டு வெளியே போனவங்க, அதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் டிடிவே சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்றவங்க திமுக கிட்டே ஆதரவு தர்றாங்க, அமித்ஷாவை போய் பார்க்குறாங்க, பாஜக தலைவர்களை போய் பார்க்குறாங்க. அப்போ இவ்வளவு மோசமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொன்னால், உள்ளபடியே உங்க எதிரி துரோகி யாருன்னு தெரியாமே நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷாவை சந்தித்து விட்டு அதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய செங்கோட்டையன் தாவேக்கால சேர்றார்னா அது யாருடைய திட்டம், யாருடைய ஆலோசனையாக இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலைமை, அவங்க பலமடைய வேண்டும் என்று நினைத்தால் கூட அவங்க பலமடையக்கூடாது என்பதற்கான செய்கைகளை செய்யக்கூடிய, அவர்கள் நண்பனாக அவர்கள் கூட்டணியாக நினைக்கக்கூடியவர்களோடு
பயணிப்பதனுடைய விளைவு இன்றைக்கு அதிமுகவினுடைய பலமிழந்த நிலை என்பதாகத்தான் பார்க்கிறேன். நன்றி திரு பாலாஜி அவர்களே. அதிமுகவுக்கு இந்த பக்கத்துலேருந்து எதிர்ப்பு வரும்னு பார்த்தா ஒரே அட்வைஸ் மழை, ஒரே பார்த்துக்கோங்க உங்கள் கட்சியை நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பக்கத்துலேருந்து ஒரே ஆலோசனையாக இருக்குது. அந்த ஆலோசனைகள் எல்லாம் ஏற்பாரா திரு வைகை செல்வன் பார்க்கலாம். நண்பர் பாலாஜி அவர்கள் எங்கிடமிருந்து இன்னொரு இடத்தில் பூத்த ஒரு புது மலர். நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். காதல் தோல்வியடைந்த காதலன் காதலியை பார்த்து எழுதினான். வேறொருவனை மணந்துகொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு. புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய்? வேறொருவனை மணந்துகொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு. புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய்? அந்த பழைய மண்ணு தான் பாலாஜி. அதனால் எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை அறிவுரைகளை சொல்கிறார். இந்த பேச்சுக்கு பின்னணி இப்பதான் புரியுது எனக்கு. என்னுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் நாங்கள் குறித்து கொள்கிறோம். அதாவது இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கிவிட்டது. இது ஒரு பேருக்காகவோ இல்லது ஏதோ ஒன்று ஒப்புக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வருகிறோம். வாக்குகள் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. இதற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்னும் மக்கள் உருவாகவில்லை. ஆனால் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்கிற கருத்து நிலவுகிறது. பந்தி முடிந்த பிறகு பசித்து வந்த ஒரு விருந்தாளியைப் போல, சந்தை முடிந்த பிறகு சரக்கு வாங்க வந்த ஒரு வியாபாரியைப் போல, தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழாவை காண வந்த ஒரு பக்தனைப் போல, நோயாளி மடிந்துவிட்ட பிறகு மருந்து வாங்கி வந்த ஒரு உறவினரைப் போல, வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட பிறகு வாக்களிக்க வந்த ஒரு வாக்காளனைப் போலத்தான் இந்த ஆட்சிக்கு வாக்களித்துவிட்டு தமிழக மக்களுடைய நிலைமை இருக்கிறது. ஆக அந்த கட்சியில் இருக்கிற கூட்டணியை நம்பி அவர்கள் பயணிக்கிறார்கள், அவர்களை நம்பி அல்ல. நீங்கள் மனுக்களை வாங்கினீர்கள், அந்த பெட்டி என்ன ஆனது என்று கேட்டார் நம்முடைய நண்பர் கருணேஷ். இன்று என்ன நிலைமைக்கு உங்களுடைய ஆட்சி ஊழலில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது? லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதல் வருமான தாய்மார்கள் சொல்லுவார்கள். ஆனால் இனிமேல் கைதான் முதலில் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களோ இல்லையோ, எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறீர்கள். வாக்களிக்க வந்த ஒரு பெரியவர் கேட்டார். வாக்களித்து விட்டு தேர்தல் நடைபெறுகிற போது வாக்களித்து விட்டு அந்த பெரியவர் கேட்டார், ஐயா தேர்தல் அதிகாரி அவர்களே, என்னுடைய மனைவி லட்சுமி வாக்களித்து விட்டாரா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் பார்த்து விட்டு சொன்னார், ஆமாம் வாக்களித்து விட்டார். எப்போது வந்தார் என்று கேட்டார். 1 மணி நேரத்துக்கு முன்பு தான் வாக்களித்து விட்டு போனார் என்று சொன்னார். ஐயோ, 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் நான் பார்த்துருக்கலாமே. தேர்தல் அதிகாரி சொன்னார், ஏனையா உங்கள் மனைவியோடு நீங்கள் ஒன்றாக இல்லையா, பிரிந்து வாழுகிறீர்களா, கருத்து வேறுபாடா என்று கேட்கிற போது பெரியவர் சொன்னார், இல்லையப்பா, என் மனைவி லட்சுமி இறந்து போய் 10 வருடம் ஆகிவிட்டது. ஆக இறந்து போனவர்களுடைய வாக்குகளை வைத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பது மறக்க முடியாத ஒன்று. நீங்கள் நன்றாக குறித்து கொள்ள வேண்டும். மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு போட்டி போட்டு ஒன்றை சொன்னார், உங்களுடைய வாக்கை நாங்கள் போட்டு விடுவோம் என்று 2 பேரும் பந்தயம் கட்டினார்களாம். இது நடந்த நிகழ்வு. பேராசிரியருக்கு தெரியும். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர். அப்போது பார்த்து விடலாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஆள் மாறாட்டம் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவருடைய வாக்கையே இவர்கள் அளித்து விட்டார்கள். அந்த அளவிற்கு மிகுந்த நுண்மா நுழைபலம்
ஆற்றலும் அற்புதமும் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்கள். அந்த இடத்துக்கு சேராத இடத்தில் சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர் செந்தில்வேலும் இப்படி ஆகிவிட்டாரே என்கிற கவலைதான் என் உள்ளத்தை வாட்டுகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். வணக்கம். கவிஞர் என்பதை நிரூபித்து விட்டீரையா. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இந்த மக்கள் மன்றத்தினுடைய தலைப்பை வாசித்து பார்த்தேன். 2026 திமுகவிற்கு அதிமுக சுலபமான எதிரியா சிம்ம சொப்பனமா என்ற அந்த தலைப்பு. சிம்ம சொப்பனமா என்றவுடன் ஏனோ தெரியவில்லை எனக்கு, அண்ணன் கவுண்டமணியும் செந்திலும் சொன்ன சொப்பன சுந்தரி கதையும் கார் கதையும் ஞாபகத்திற்கு. நான் அந்த கதையை, அந்த கேள்வியை நான் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் எங்களினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இன்றைய அதிமுக நிலையை இன்றைய இளைஞர்களின் சமூக ஊடக பாசையில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். திராவிடத்தின் ஃபேக் ஐடி தான் அதிமுக, ஆனால் அதற்கு அட்மின் அமித்ஷா தான் என்று சொல்லி அண்ணன் வைகை செல்வன் அவரோடு அளவலாவுவது என்பது உள்ளபடியே எனக்கும் பெருமைதான். அவர் இருக்கிற சபையில் நானும் பேசுகிறேன் என்பது ஒரு சமகாலத்தில் ஒரு பெருமைதான். ஆனால் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார் பார்த்தீர்களா, செத்து போனவங்க கூட அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. செத்தாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. உள்ளபடியே அதற்கு அந்த அவரிடம் இருக்கிற அந்த கவிதை உணர்வு தான் அதில் அழகு. அது மட்டுமல்ல, நண்பர் சிவாஜி என்கிற முறையில் தலைவர் கலைஞர் சொன்னது, உங்களை முந்தி உங்கள் வாக்கை நாங்கள் போட்டு விடுவோம் என்று எள்ளி நகையாடியது என்பது நண்பர்களுக்கு இடையில் இருந்த உரையாடலை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு விவாதிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என் அண்ணன் வைகை செல்வன் வந்திருப்பது கொஞ்சம் அதிசயம். இங்கே எனது நண்பர்கள் சகோதரர் செந்திலாக இருக்கட்டும், அண்ணன் SS பாலாஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு சொன்ன அறிவுரையை நீங்கள் சொன்னீர்கள். காதலன் பிரிந்து போன காதலியை பார்த்து அந்த மண்ணின் வாசத்தை என்ன செய்வாய் என்று கேட்டது. உண்மையாக சொல்லுகிறேன், ஆத்மார்த்தமான காதலனினுடைய ஆலோசனையை காதலி கேட்க மறுப்பதில்லை. அதிமுகவும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் சார், இந்த பாச மழைதான் சார் புல் அரிக்குது, ரொம்ப முடியல சார். அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கலாமா? வைக்கலாம், தவறில்லை. நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. 67 அண்ணா ராஜாஜியை கைப்பிடித்தது உண்மை. 97 இதே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது. 99 திமுகவும் பாஜகவோடு கூட்டணி வைத்தது. தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு மிக உயர்ந்த தலைவர் அத்வானி போயஸ் கார்டனிலே காத்திருந்து ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தார், அதிமுகவின் பொதுச் செயலாளரை. அதே போன்று திமுகவில் தலைவர் கலைஞர் வீட்டில் மூத்த தலைவர் வாஜ்பாய் அவர்கள் வந்து சந்தித்தார். அன்றைக்கு தேசிய ஊடகங்கள் எழுதியது, எய்தர் கோபாலபுரம் ஆர் போயஸ் கார்டன் டிட்டர்மைன்ஸ் த ஃபேட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். இந்தியாவின் தலைவிதியை தமிழ்நாடு எழுதுகிறது. அன்றைக்கு அத்வானி வந்து ஜெயலலிதாவை பார்த்தார்கள், திமுக கூட்டணி வைத்தால் வாஜ்பாய் வந்து பார்த்தார்கள். இன்றைக்கு ஏன் அமித்ஷா வீட்டிற்கு எடப்பாடி போகிறார்? பலகீனமானவர்கள் தான் தேடி போவார்கள் என்றால் அமித்ஷாவை தேடி இன்றைக்கு எடப்பாடி போகிறார் என்றால் அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்பதுதானே நிஜம். அப்போ பாஜக பலமா இருக்கா? அவர்கள் கற்பனையில் இவராவது, அதாவது அண்ணா தான் சொன்னார், கிணத்திலே விழுந்து கிடக்கிறவனுக்கு ஆழம் விழுதுதான் மேலே வர வேண்டும் என்று, அருகம்புல்லின் வேர் கிடைத்தாலும் எட்டித்தானே பிடிப்பான். அப்படித்தான் இங்கே அதிமுக பிடிக்கிறது. நாங்களும் நீங்களும் அதிமுகவும் திமுகவும் தேர்தலில் சண்டையிட்டிருக்கிறது. ஆனால்
தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் நீங்கள் பாஜகவை உள்ளே கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் சண்டை போடுவார்கள், பாஜக நிம்மதியாக இருக்கும். நீங்கள் அதில் சமரசம் செய்வீர்களா? அதைத்தான் சொல்லுகிறோம் என் தோழனே. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் பலவீனப்பட்டு கிடப்பதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை. சம எதிரியோடு நின்று பெறுகிற வெற்றியில் இருக்கிற இனிப்பு பலமில்லாத எதிரியை வெற்றி பெறுவதில் இல்லை. திமுக உங்களை பலமாக எதிர்பார்க்கிறது. மீண்டும் வருகிறேன். நன்றி. நன்றி ப்ரொஃபஸர் கான்ஸ்டன்டைன் அவர்களே. முதல் சுற்று இனிதே நிறைவடைந்திருக்கிறது. இவ்வளவு அந்யோன்யமா இங்கே வந்து ஒரு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி ஒரு மக்கள் மன்றமாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளவு அளவலாவல் அந்யோன்யம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொண்டு இரண்டாவது சுற்றில் முதலாவதாக நாச்சியார் சுகந்தி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். மொழியாற்றல், தமிழின் செறிவு, இதை இரண்டையும் வைத்து தமிழ்நாட்டை பாடாய்படுத்திக் கொண்டிருப்பதும் மேடைகளில் கைதட்டல்களை அள்ளுவதும் திமுகவின் வழக்கம். அதில் ஐயா சொல்கிறாரு, செத்தால அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. அதுக்கு நீங்களும் கைதட்டல்களை அள்ளி தெளித்தீர்கள். ஆனால் ஒரு வரலாற்று உண்மை என்ன தெரியுமா? செத்தாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு கைதட்டு வாங்கின அந்த அண்ணனுக்கும் அந்த உண்மை தெரியும். அந்த அதிமுக தான் இந்த கைதட்டு வாங்கிய திமுகவை 2 முறை எதிர்க்கட்சி பொறுப்பில் கூட இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பி, எங்களுக்கு செத்தவங்க ஓட்டு வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எஸ்ஐஆரை ஆதரித்து கொண்டிருக்கிறது அதிமுக. இந்த பாஜகவோட ஏன் அதிமுக போச்சு? பாஜக இதுக்கு பின்னாடி, ஓநாயின் கண்ணீருக்கு பின்னாடி இருக்கின்ற கதை இதுதான். 11 வருஷம் நான் ஆட்சியில் இல்லை, கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து எங்களுக்கு யாருக்குமே இல்லை. என்ன ஆகும்? நாங்கள் எப்படி டிஸ்டிலரி ஃபேக்டரிஸ் கட்டுறது? நாங்கள் எப்படி கப்பல் கம்பெனிகள் கட்டுவது? அதுதான் இங்கே பிரச்சனை. அமித்ஷா வீட்டுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் போனார், அமித்ஷா வீட்டுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் போனார். இதைத்தானே வாரத்தில் 5 நாள் நடக்கிற டிபேட்லேயும் இதை மட்டும்தானே பேசுகிறீங்க, வேறு ஏதாவது பேசுகிறீங்களா? இங்கே பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் 60% அதிகரித்திருக்கிறது. பேசுவதற்கு ஊடகங்கள் ரெடியாக இல்லை. அமித்ஷா வீட்டுக்கு இவங்க போனாங்க, அவங்க போனாங்க. ஆனால் அதே ஊடகங்களும் சரி, இங்கே பேசுகின்ற பேச்சாளர்களும் சரி, அமித்ஷாவை நாங்கள் அஃபீஷியலாக சந்திக்கிறோம். அன்அஃபீஷியலாக சந்திக்கிறவர்கள் திமுகவில் எத்தனை அமைச்சர்கள்? ஐயா ஊடகங்களே, பொதுமக்களே, இங்கே இருக்கின்ற பார்வையாளர்களே, அமித்ஷா வீட்டுக்கு போனோம் என்கிறோம். மேடம் கருமணியும் அவர்களும் தான் நிர்மலா சீதாராமன் மேடத்தை சந்திக்கிறார், மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார். அவர் சந்தித்தவுடன் அறிவாலயத்தில் இத்தனை ஆண்டு காலம் அவர் அரசியல் இருந்த போதும் அங்கு மத்திய அமைச்சர்களை சந்தித்த பின் தான் அறிவாலயத்தில் அவருக்கு தனி அறை ஒதுக்கப்படுகிறது. அப்போ உங்களுக்கு மத்திய அமைச்சர்களை சந்திப்பது அத்தனை இனிப்பாக இருக்கிறது. அதிமுக கரைந்து விடுகிறது. 2021 டேட்டா எடுத்து பாருங்க. அதிமுக கரைஞ்சுக்கிட்டு இருக்கா? கூட்டணியோடு சேர்ந்து 75 இடங்களை அது பெற்றது. 75 இடங்களை பெற்றது. இன்னமும் தமிழ்நாட்டின் ஆளுமை மிக்க எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது. அண்ணன் வைகை செல்வன் குறிப்பிட்டது போல, எங்கு ஜனநாயகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் 1000 கருத்துகள் வரும். மன்னராட்சி இருக்கிற இடத்துல என்ன கருத்து வரும்? என்ன எதிர்கருத்து வரும்? எதிர்கருத்துக்கு என்ன ஸ்பேஸ் இருக்காங்க? ஐயா 2017-18 கட்சிக்குள் வருகின்ற ஒருவரை நீங்கள் துணை முதல்வர் ஆக்குறீர்கள். ஆக்கிவிட்டு என்ன சொல்கிறீர்கள்? இதுதான் என் கட்சியின் ஜனநாயகம் என்கிறீர்கள். ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம், அதனால நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சோம். இப்போ நீங்கள் எந்த மினிமம் காமன் ப்ரோக்ராமும் போடலை, நீங்கள் பிஜேபியோடையும் இல்லை. அப்புறம் ஏன் என்ஐஏவில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் ஸ்டாலின் ஐயா ஆட்சியில்? பதில் இருக்கிறதா உங்களிடம்? நீங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை தானே?
எதற்கு இஸ்லாமியர்களை NIA சட்டத்தின் கீழ் இத்தனை பேர் கைது செய்த போது இந்த தமிழ்நாடு அரசு மற்றதுக்கெல்லாம் எதுக்கு கிட்னி திருடனுக்கு ஓடுது? எங்க உச்சநீதிமன்றம். பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய இளைஞன், அந்த இஸ்லாமிய இளைஞன் எல்லாருமே பாதி பேர் அவன் சோத்துக்கு வழி இல்லாதவன். அவனுக்காக போகல இஸ்லாமிய உச்சநீதிமன்றத்துக்கு. இன்னும் திருப்பி அடித்து சொல்கிறேன், திமுகவுக்கு அதிமுக எப்போவுமே சிம்ம சொப்பனம் தான். ஏன்னா அதிமுகவின் ஃபவுண்டேஷன் என்பது மக்கள் தொண்டர்கள். அதிமுக அந்த ஃபவுண்டேஷனை நம்புது, மக்களை நம்புகின்றது. எந்த பெண் ஃபவுண்டேஷனையும் நம்பி இல்லை. திமுகவுக்கு அதிமுக எப்போதும் சிம்ம சொப்பனம். நீங்கள் மீண்டும் ஒரு முறை 21 டேட்டாவை திருப்பி எடுத்து பாருங்க. அதிமுக 20,000 வாக்கு வித்தியாசத்தில் இழந்த தொகுதிகள் எத்தனை? 5,000 வாக்கு வித்தியாசத்தில் இழந்த தொகுதிகள் எவ்வளவு? 10,000 வாக்கு வித்தியாசத்தில் இழந்த தொகுதிகள் எவ்வளவு என்று பாருங்கள். அதில் எல்லாம் பெற்றிருந்ததுன்னா வெறும் 3 லட்சம் ஓட்டு தான் பாஸ். எவ்வளவு? வெறும் 3 லட்சம் ஓட்டில் தான். அது நீங்கள் அதிமுகங்கிற இடத்த எடுத்துகிட்டு திமுக வந்திருக்கீங்க. அந்த 3 லட்சம் ஓட்டில் பெரும்பான்மை ஓட்டுகள் வட மாவட்டத்தில் இருக்கின்ற பட்டியலின மக்கள் போட்ட ஓட்டு. அந்த பட்டியலின மக்களைத்தான் இந்த அரசாங்கம் மலத்தண்ணீர் குடிக்க வைத்தது. பட்டியலின மக்களே, இதை நீங்கள் மறக்காதீர்கள். இந்த திமுகவா பட்டியலினத்துக்கு ஆதரவு தரும் என்று நம்புகிறீர்கள்? யோசியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி மேடம் நாச்சியாள் சுகந்தி அவர்களே. இந்த அதிமுக தான் சிம்ம சொப்பனம் என்பதை அவர் உறக்க சொல்லியிருக்கிறார். இல்லை என்று மறுத்து பேச தன்னுடைய 2வது சுற்றில் திரு செந்தில்வேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஊழல், லஞ்சம், பணம் இதை பற்றிலாம் பேசினாங்க. எனக்கு என்னமோ பாலு ஜுவல்லர்ஸ் ஓனர் ஞாபகத்துக்கு வந்தார். எனக்கு ஏனோ கங்கை அமரன் நினைவுக்கு வந்தார். இதெல்லாம் பேசுனா நிறைய பேசலாம். ஊழலுக்காக யார் தண்டிக்கப்பட்டார்கள், யார் சிறை சென்றார்கள் என்பதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியும். மரியாதைக்குரிய, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, தனிப்பட்ட முறையில் மதிக்கக்கூடிய அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க பிறந்தது 1948. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே 1947ஆம் ஆண்டு ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் வசனம் எழுதி பெரும் பொருளாதாரத்தை ஈட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1952 ஜெயலலிதா அம்மா 4 வயது குழந்தை, பராசக்தி வந்துடுச்சு. அன்னைக்கு மதிப்புக்கு அவர் வாங்கினது பல லட்சம். அவர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பாகவே கோபாலபுரம் வீட்டை வாங்கி விட்டார். சொந்தமாக கார் வச்சிருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை அன்போடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்திருக்கிறது. அதில் ஐயா CV சண்முகம் சொல்லியிருக்கிறார், எதிரிகள் கூட பரவாயில்லைங்க, நம்ம கூடயே இருந்து உறவாடி கிடைக்கிறார்கள் சிலர், அவர்கள்ட்ட உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. வைகை செல்வன் சார் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். பக்கத்திலே இருந்து உறவாடி கெடுக்கிறாங்களாம். யாருன்னு CV சண்முகம் நீங்க இல்ல அவர் CV சண்முகத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க லெஃப்ட் சைடு. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, ஐயா நீங்க தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் என்ன பாருங்களேன். வைகை செல்வன் அவர்கள் பேசி அமர்கிறார். இங்கிருந்து நானும் கான்டென்ட் ரவீந்திரனும் அண்ணன் பாலாஜனும் சூப்பர் அருமையான பேச்சு அப்படின்னு பாராட்டுறோம் அவரை. அவர் பேராசிரியர் பேசி அமர்கிறார். அவர் சொல்றாரு அருமையான பேச்சு அப்படிங்கிறாரு. கருத்துக்களால் முரண்பட்டாலும் இதுதாங்க தமிழ்நாடு. இந்த போட்டி, இந்த ஆரோக்கியமான போட்டி இது திமுக அதிமுக இடையில இருந்திருக்குது. அப்பப்போ கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் இந்த ஆரோக்கியம், அதுதான் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். நாம சண்டை போட்டுக்கிடுவோம், ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருக்கும். அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன ஆகும் கேளுங்கன்னு பேராசிரியர் அருமையாக ஒரு வாதம் வச்சார். அப்புறம் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் முழிச்சுக்குங்க அப்படின்னு ஐ திங்க் வைகை செல்வன் சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். திமுக உறக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா சிலைன்னு சொன்னார் ஐயா எடப்பாடி பழனிசாமி. யார் உறக்கத்தில் இருக்கிறார்கள்னு அப்புறம் பக்கத்தில் சரி எம்ஜிஆர் சிலை, எம்ஜிஆர் சிலையா அண்ணா சிலையானே தெரியாத அளவுக்கு அவர் பாவம் என்ன சொன்ன மாதிரி ஒரு படத்தை சொல்லுவாங்களே, ஆமாம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு மாதிரி, இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கம்பராமாயணத்தை எழுதியது சேர்க்கலாருன்னு சொன்னது கூட விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை, தங் ஸ்லிப்பு. எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்குமா வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். சரி ரைட் ஓகே, அது ஒரு பக்கம். இப்போ
இப்போ தனித்து போட்டிட்டோம். இந்த எனக்கு பேசும்போதெல்லாம் எப்படி தோணுச்சுன்னா, அந்த வாழ்ந்து கட்ட பண்ணையார் பேசுன மாதிரியே இருந்துச்சு. அந்த காலத்தில் இருக்கிறத பற்றி அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இப்போ ஏன் தெரியுமா பரிதாபமாக இருக்குது? அப்படி தனித்து போட்டியிட்ட அஇஅதிமுக இன்னைக்கு கூட்டத்தில் தாவேகா கொடிய ஒருத்தன் ஆடுறான். உலகாங்கிதம் அடைஞ்சிட்டார் ஐயா எடப்பாடி. வெற்றி வெற்றி, கொடி பறக்குது கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறாரு. அதுல என்னன்னா மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்துட்டாங்க. அவன் அதிமுக டிஷர்ட் போட்டிருக்கான். தாவேகா காரங்க அது எங்க கட்சியே கிடையாதுங்க, அதிமுக பாருங்க அதிமுக டிஷர்ட் போட்டிருக்காங்கன்னு. ஏங்க சொந்த கட்சிக்காரன்ட்டு தாவேகா கொடியை கொடுத்து ஆட்ட சொல்லி கூட்டணிக்கு அழைக்கிற நிலைமைக்கு அஇஅதிமுக ஆயிருக்குது. இதை நான் சிம்ம சோப்பனம்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நண்பர் பேசினார். அவர் சொன்னார் பொருளாதார வளர்ச்சியில் ஒன்றுமே இல்லைன்னு. அவருக்கு ஒன்றிய அரசின் மீது மோடியின் மீது என்ன கோபம்னு தெரியல. ஒன்றிய அரசு மோடி கொடுத்த அறிக்கைக்கு முரணாகவே அவர் பேசுகிறாரு. அதாவது நீங்கள் பொருளாதார வல்லுநர்களெல்லாம் போட்டீர்களே, என்ன ஆயிற்று? இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக 11.19 விழுக்காட்டோடு பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஆயிற்று. நாங்களா சொல்கிறோம்? ஒன்றிய அரசு தான் சொல்லிக்கிறது. உங்கள் அரசு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ரைட்டு, இருக்கட்டும். இவங்க சொன்னாங்கல்ல செத்தவன்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க கள்ள ஓட்டுன்னு. அது வேண்டாங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். என்னன்னா இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்ட்டாங்க. யார்? எஸ்ஐஆர் வந்து சொல்லிடுச்சு இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு ஓட்டை ரத்து பண்ணிடுச்சு. ராகுல் காந்தி செத்து போனவங்களெல்லாம் கூட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பாரு இவன் தான் செத்து போனானா? இவன் தான். அவர் ஒரு கதை சொன்னார்ல, செத்து போன லட்சுமியை பார்த்துட்டார் ராகுல் காந்தி. செத்து போன லட்சுமியை கூட்டு வந்து காத்திட்டாரு சார். அதனால தான் சார் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். நீங்கள் பதிவான வாக்குகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 லட்சம் வாக்குகள் பதிவாகுது. தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது முந்தின நாள் 1 லட்சம் வாக்குகள் பதிவாக இருக்குது. அடுத்த நாள் சொல்லுது 1,05,000 வாக்குகள். சரி, ஃபைனல் லிஸ்ட்டுன்னே வச்சுப்போம். எந்த ஊர்லையாவது எந்த நாட்டிலேயாவது அப்படி நடக்குமாங்க? பதிவான ஓட்டு 1,10,000, என்ற ஓட்டு 1,25,000. 15,000 ஓட்டை காக்காத்துக்கிட்டு கொண்டு வந்து போட்டுச்சா? தேர்தலில் நின்று மக்களிடம் வாக்குகளை கேட்டு வென்றதை மக்களாட்சி என்று சொல்லாமல் நீங்கள் மன்னராட்சி என்று சொல்லுகிறீர்கள். கூவத்தூரில் ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அதிகமான ஏலத்தொகைக்கு எடுக்கப்பட்டவர் ஐயா எடப்பாடி பழனிசாமின்னு அண்ணாமலை சொன்னார். செங்கோட்டையன் என்ன சொன்னார்? அதிமுகக்குள்ள வாரிசு அரசியல் இருக்குது, அவர் பையன், அவர் மச்சான், மாமன் எல்லாரும் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவரை டாட்டா பை பை. காங்கிரஸ்குள்ளேருந்து கூடுதலாக 2 சீட்டு கேட்ட உடனே இவங்க கூட்டணியில் குழப்பங்கிறாங்க. அங்கே அண்ணாமலையும் டிடிவியும் மணிக்கணக்காக விருந்து சாப்பிட்டு பேசிட்டு விருந்து முடிச்ச உடனே அண்ணாமலை கிளம்பி டெல்லிக்கு போகிறார். செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து தாவேகாவில் இணைகிறார். சரியா? இப்போ யார் இதெல்லாம் இயக்குறான்னு நீங்கள் யோசிச்சிங்க. அவர் என்ன சொல்கிறாரு? எங்களை என்டிஏ கூட்டணிக்குள் அழைத்து வருவதற்கு யார் முயற்சிக்கிறா? அண்ணாமலை முயற்சிக்கிறார் அப்படிங்கிறார். செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க விடவே மாட்டோம், அதான் எங்களுடைய ஒற்றை இலக்குங்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க விடாமல் தடுப்பது அமித்ஷாவா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. ஏன்னா அஇஅதிமுக பலவீனப்பட்டால்தான் அங்கே பாஜக வளர முடியும் என்பது பாஜகவிற்கு நன்கு தெரிகிறது. பாஜக ஃபேக்டர் ஒண்ணு எடுத்துட்டா அதிமுக சொக்க தங்கம் குறையே இல்லாத கட்சி. அப்படிதானே நீங்க சொல்றது? அப்படி இல்ல. இன்றைய தலைப்பு பாஜக அத மட்டுமே தான குறையா சொல்றீங்க. இன்றைய தலைப்பு அதுங்கிறதுனால சொல்றோம். இப்போ நான் வந்து பாஜகவை தவிர்த்துட்டானா நான் இதே தலைப்புல என்னெல்லாம் பேசியிருக்கிறேன்? நான் வந்து பாலு ஜுவல்லர்ஸ் பத்தி பேசினேன், கங்கை மரனை பத்தி பேசினேன். நீங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டு அதற்காக போய் இஸ்லாமிய இயக்கங்கள் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தாங்க. நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்காக பேருந்தில் ஒரு 3 மாணவிகள் எரிக்கப்பட்ட வழக்கில் சிறைக்குள் இருந்தவர்களை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு விடுதலை செய்தது. ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகள் நீங்கள் விடுதலை செய்யலை? நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இருவரும் திராவிட இயக்கங்கள் இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றிருக்கின்றன. அந்த வளர்ச்சி பாதை தொடர வேண்டும் என்று சொன்னால் அது திராவிட கருத்தியல்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கட்டும். நீங்கள் வலுவான எதிரியாக வாருங்கள், சிம்ம சொப்பனமாகவே இருங்கள். இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் என்று வள்ளுவன் சொன்னான் இல்லையா? அந்த இடத்துல அஇஅதிமுக இருக்க வேண்டும். அஇஅதிமுக ஆட்சி கட்சியாக இருக்கின்ற பொழுது திமுக அந்த இடத்துல இருக்கட்டும், திமுக ஆட்சி கட்சியாக இருக்கின்ற பொழுது அஇஅதிமுக அந்த இடத்தில் இருக்கட்டும். அதுதான் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் நல்லது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செந்தில்வேல் அவர்களே. எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை பாஜகவின் மீதும் சேர்த்தே வைத்திருக்கிறார் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை 2வது சுற்றில் பதிலளிக்க அன்போடு அழைக்கின்றேன். வழக்கமாக என்னோட நண்பர் செந்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பராசக்தி படத்தை பற்றி சொன்னார்.
அந்த படம் வந்த போய் பல லட்சம் வாங்கினாரு கலைஞர். அந்தம்மா பிறந்திருக்க கூட மாட்டாங்க அப்போவே அந்த படம் எடுத்தாங்கன்னு. அதில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 250 ரூபா. இவருக்கு பல லட்சமா. அதாவது ஹீரோவுக்கு வந்து 250 ரூபா, வசனம் எழுதினவருக்கு வந்து பல லட்சமா. இப்படி தான் கள்ளக்கணக்கு எழுதுறதே திமுகவுக்கு வழக்கங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த விஷயம், ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அதிமுகவினர். கண்டிப்பா நீங்க தண்டிக்கப்படவே மாட்டீங்களே, நீங்க தான் ட்ரிக்கு தெரிஞ்சவங்களாச்சே. விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுகவுக்கு இணை யார் இருக்கிறா? எங்கேயா போச்சு அரிசி? எலி தின்னுருச்சு. அப்ப சாக்காவது இருக்குமே, கரையான் தின்னுருச்சு. கூவத்தில் முதல்ல விட்டவங்க தானே நீங்க. உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நீங்க அதிமுக பார்த்து முதலை கண்ணீர் விடுகிறீர்கள்? எடப்பாடி அவர்களை பற்றி கிண்டல் செய்கிறார். தனிநபரை குறித்து அவர் வந்து யாரை பற்றி பேசுகிறோம், அண்ணாக்கும் பெரியாருக்கும் வித்தியாசம் தெரியலன்னு. அவர் அண்ணாவில் பெரியாரை பார்த்தார், பெரியாரில் அண்ணாவை பார்த்தார். இதில் என்ன நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? ஆனால் மதில் மேல் பூனையா, பூனை மேல் மதிலான்னு தெரியாமல் ஒரு முதல்வர் பேசுகிறாரு. சுதந்திர தினம் எதுன்னு தெரியல, குடியரசு தினம் எதுன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நான் சொன்னதுக்காக வருத்தப்படுறேன், அதையும் பதிவு செய்கிறேன். தனிநபர் விஷயங்கள்ல சொல்லக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் மத அரசியலுக்காக, சிறுபான்மை அரசியலுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையே தூண்டுகிறீர்கள். அவர் யார் ஒரு தனிநபர் வழக்கு போட்டார், அவர் பாட்டுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்திருப்பார். ஆனால் நீங்கள் நினச்சது நடந்து போச்சு. என்னன்னா, சிறுபான்மையினருக்காக நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்ல நினச்சிங்க. அதனால் நீங்கள் இந்துக்களின் வெறுப்பு அரசியல் 3 விஷயம் செய்வீங்க எப்போவுமே. ஒன்று இந்திய எதிர்ப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் இந்து எதிர்ப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க, மத்திய அரசு எது சொன்னாலும் எதுக்குறோன்னு இந்திய எதிர்ப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க. இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு. இதை தவிர திமுகவுக்கு வேறு ஒன்றுமே இல்லையே. என்ன பேசுகிறதுக்கு இருக்குது? நான் மதிக்கிற ரொம்ப பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அண்ணா வந்து எப்போவுமே ஒரு அறிவு சுரங்கமாக நிறைய விஷயம் சொல்வார். இன்றைக்கி அவர் சொன்ன விஷயம் சிம்ம சொப்பனம்னு சொன்னவொன்னே அவருக்கு ஞாபகம் வந்து சொப்பன சுந்தரியாம். எவ்வளோ விஷயம் இருக்குங்க ஞாபகம் வர்றது. செத்தாலும் அதிமுக எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு காமெடி பீஸ் போட்டு செம கைத்தட்டல் வாங்கினார். ஆமாம், நீங்கள் செத்தவர்கள் ஓட்டுனால தான் இருக்கிறீங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் நீதி செத்தது, நேர்மை செத்தது, உண்மை செத்தது, மக்களும் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா செத்தவர்கள் ஓட்டில் தான் உங்களது இருக்கு. அண்ணா அண்ணா அண்ணான்னு வாய்கிளிய பேசின திமுகவினர் எல்லாம் இன்றைக்கு அமித்ஷா அமித்ஷா அமித்ஷான்னு புலம் போட்டிருக்கோம்ல, அதுதான் பாஜகவோட வெற்றிங்க. தன்மானத்தை பற்றி பேசுகிறீங்க, அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. இந்திரா காந்தி அவர்களின் பெண்மையை இழிவு செய்த பிறகு நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சியை தரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, அப்போ உங்கள் தன்மானம் எங்கே போச்சு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராஜீவ் காந்தியை கொன்ற கொலையாளியை நீங்கள் கட்டி பிடிச்சி நீங்கள் வந்து வரவேற்கிறீங்களே, அப்போ அவங்க தன்மானம் எங்கே போச்சு? உங்கள் தன்மானம் எங்கே போச்சு? இதெல்லாம் ஒரு கூட்டணியா? எப்படி நீங்கள்லாம் ஒத்து போகிறீங்க? எப்படி நீங்கள்லாம் கூட்டணிக்கு அட்வைஸ் பண்ண நீங்கள் வர்றீங்க பாருங்கள், அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க ஏன் எங்கள் கூட்டணியை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு தனியாக எப்பவும் வாக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அவங்க கூட்டணி மேலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. அதனால எங்க அதிமுக பாஜக கூட்டணி நம்மளை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருமோங்கிற பயத்தில் தான் எப்படியாவது இவங்களை பிரித்து விட்டுறலான்னு நினைச்சு பதறிக்கொண்டே இருக்கிறார்கள். பாஜக வந்துடும், பாஜக வந்துடும், பாஜகவை வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி இன்று மிக தெளிவாக இங்க ஒரு கூட்டணி ஆட்சியை எங்களுடைய மதிப்புக்குரிய தமிழகத்தின் கூட்டணி தலைவர் எடப்பாடி அவர்களின் தலைமையில கூட்டணி ஆட்சியா? ஆமா, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதுதாங்க கூட்டணி ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா? நல்லா சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதுல நீங்க எங்க வேணா கம்மா போட்டுக்கலாம். இதுல எங்க வேணா எப்பவுமே சஸ்பென்ஸ் தான். நான் எங்க போட்டுக்கிறேன்றது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எங்க போட்டுக்கிறீங்க அதுதான். அது மக்களுக்கும் நாங்க விட்டுறோம். அதுதான் வந்து சுவையா இருக்கும். இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு அது சுவையா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்றேன், எங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும். நீங்க எங்க வேணா கம்மா போட்டுக்கோங்க. அதனால வேகமா சொல்லணுமா? கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதனால ஆட்சியில் கூட்டணி இருக்குமா, கூட்டணியில் ஆட்சி இருக்குமாங்கிறதுலாம் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இது தேர்தலை முதலே எதிர்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், எடப்பாடியார் இருக்கார், அமித்ஷா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் முடிவெடுக்க போகிறார்கள். ஸோ
கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 எம்பிக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போய் ஒரு நீதி அரசர் மேலே அவருக்கு இம்பீச்மெண்ட், அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு கொடுக்குறாங்க. என்ன விதமான ஒரு வெறுப்பு அரசியல் இருந்தால் ஒரு 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 முருகன் கோவிலில் ஒரு தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தில் எவ்வளவு வலிமையாக இருந்தால் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள். நீட்டுக்காக போய் நின்னாங்களா? 100 எம்பிக்கள் போய் கொடுத்தாங்களா? கச்சத்தீவுக்காக போய் நின்னாங்களா? மும்மொழி நாடகம் பண்றீங்களா, அதுக்கு 100 எம்பியோட போனீங்களா? ஆனா மத அரசியலுக்காக, வெறுப்பு அரசியலுக்காக தமிழ்நாட்டில் நீங்க ஒன்றுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் மாம மச்சானா இங்க இருக்கிறத உங்களுக்கு பிடிக்காம பிரித்தாளும் சூழ்ச்சி செய்வதற்காக ஒருத்தரும் எதிர்க்கல. ஒரு இஸ்லாமிய அமைப்பு எதிர்க்கல, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் எதிர்க்கல. நாங்க பாட்டுக்கு அமைதியா அங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு வர்றதுக்கு எத்தனை தடைகள், எத்தனை இன்னைக்கு நீதி அரசரையே மிரட்டி பார்க்கும் அளவுக்கு திமுக துணிந்திருக்கிறது. இதை மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால மிக விரைவிலே எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை கூட்டணி வலிமையினால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி உறுதி உறுதி. நாங்கள் சிம்ம சொப்பனம் மட்டுமில்லை, தமிழக மக்களுக்கு மிக நல்ல ஆட்சியை, வளர்ச்சிக்கான ஆட்சியை, மோடி அவர்களின் ஆட்சியை இங்கு தருவோம் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டணி ஆட்சின்றாரு, மோடி ஆட்சின்றாரு, என்ன நடக்குதுன்னு புரியல. பாருங்க, நேர் விருப்பம். அவங்க பதில் சொல்லணுமோ இல்லையோ, நீங்க பதில் சொல்லணுமா? அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நம்முடைய அதிமுகவிற்காக பேச வந்திருக்கக்கூடிய சகோதரி, நாங்கள் போய் பார்க்குறோம், பிஜேபி அமைச்சர்களை போய் பார்க்குறோம், அதனால் உங்களுக்கு என்ன வந்ததுன்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களே என்ன சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லையான்றதே இன்னொரு பக்கம், இல்லை அது உண்மை இல்லாமல் கூட இருக்கும். திமுகவை சார்ந்தவர்கள் போய் பிஜேபி போய் பார்க்குறாங்க, பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அனுசரணையாக பிஜேபி நடந்துக்குதுன்றாங்க. ஒரு வாதத்துக்காக கேட்குறேன், உங்களோட கூட்டணி இருக்கிறவங்க திமுக சொல்கிறதையும் கேட்குறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது உங்களுக்கு புரியலையா? இதைத்தாங்க நாங்கள் சொல்கிறோம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்ன்றீங்க? இட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். இன்னும் டேஞ்சரஸாக சொல்லிட்டு போறாரு நம்ம நண்பர் கருணேஷ். அதெல்லாம் ஏன் நீங்கள் இப்போ கேட்குறீங்க? கூட்டணி ஆட்சியானா அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும், கூட்டணியோட ஆட்சியாக இருக்கும், கூட்டணியில் ஆட்சியாக இருக்கும், அது பூவாக இருக்கும், புய்ப்பமாக இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கும், நான் சொல்கிற மாதிரியே இருக்கும். இன்னொன்று, அதிமுகவுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக பெண்களுடைய வாக்கு வங்கி இருந்ததுன்னு யாரும் மறுக்க முடியாது. பெண்களுடைய ஆதரவு இன்றைக்கு திமுகவுக்கு அதிகரித்திருப்பதற்கான அடிப்படை காரணம் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெண்களுக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் 30% கொடுத்தார் அரசு பணிகளில் பெண்களுக்கு, இந்த அரசு 40% அதிகரித்திருக்கிறது. அப்போது இது எல்லாமே இந்த பக்கம் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க டிஎம்கே. நீங்கள் வலு அடையணும்னு நினச்சிங்கன்னா கூட வலு அடையலை, அவர்கள் மேலும் மேலும் வலுவடைவதற்கான, அவர்கள் நான் சொல்கிறது எங்கள் கூட்டணியாக சொல்கிறாங்க, வலுவடைவதற்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் கூட்டணி ஆட்சி தானே? அதை எங்கள் தலைவரே தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அமைப்பாக இருந்து உடனே ஆட்சி அமைச்சில்லை. அவங்களும் பல்வேறு காலகட்டங்களில் அவங்க அவங்களுடைய அடிப்படை கொள்கைகளை காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அதை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்க. ஏன் அப்போ அது ஒதுக்கி வச்சாங்க? அப்போ எல்லாத்திற்குமான சூழல் இருக்கிறது, அது எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது, எங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கான காலகட்டம் வரும்பொழுது அது கண்டிப்பாக பெறுவோம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுக்காக இப்போ நாங்கள் கூட்டணி ஆட்சி இருக்குமா இருக்கலாம்லாம் நாங்கள் வடவடா கொடலாம் பேசலை, இல்லைன்னு சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லிட்டோம், ஏன்னா எங்களுக்கு நேர்மை இருக்குது, நாங்கள் சொல்லிட்டோம். அட கிடைக்குது கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்குது கிடைக்கலங்க, நீங்க அடுத்தவன்ட பறிக்கிறீங்களா? அதான பிரச்சனை. பறிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. நீங்க போற போக்கில் அடிச்சு விட்டாங்க. போன தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் தான் திமுகவிற்கும் அதிமுக. இது எப்பவுமே இந்த பிஜேபி சும்மாவே ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்க டிவி ஷோல. யாரும் அதெல்லாம் தேடுறதுக்கு நேரம் கிடையாது. அடிச்சு விடு. 25 லட்சம் ஓட்டுக்கு மேல போன எலெக்ஷன்ல வித்தியாசம் இருக்கு. நீங்க வேணா எடுத்து பாருங்க. நான் வேணா வெளிப்படையா சொல்றேன். ஏன் அந்த மாதிரி பேசுறாங்கன்னா 3%. The correct figure is 3%, not 3 lakhs.
3 லட்சம் தான் சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3% கூட கிடையாது. அது கூட இட் இஸ் மோர் தென் 4.5%. கூட்டணியாக பார்த்தீங்கன்னா 6% கொடுது. அப்போ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி எப்படி பலமாக முடியும் அதிமுக? பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க. சரி, அது நல்ல கட்சி, உங்கள் பார்வையில் சொல்கிற மாதிரி நல்ல கட்சியாகவே இருந்துட்டு போனோம். அம்மையார் ஜெயலலிதா காங்கிரஸோட கூட்டணி இருந்தாங்க. 69% இடஒதுக்கீட்டுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு தேடி கொடுத்தாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து பிஜேபியோட இருக்கீங்க. இங்கே ஒரு பக்கம் திமுகவோட சேர்ந்து நீட்டுக்கு வந்து நீட்டு விலக்கு மசோதாவில் ஆதரவு தெரிவிக்கீங்க சட்டமன்றத்தில். பிஜேபி மட்டும் வெளில போகுது. ஆனால் அங்கே போய் பிஜேபியோட இருக்கீங்க. இன்னைக்கு உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வலிமையை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீட்டில் பிஜேபி கிட்ட விலக்கு வாங்கி கொடுத்துருங்க. மொத்த கிரெடிட்டையும் நீங்கள் எடுத்துங்க. செய்வாங்களா? இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து பெரிய அப்படியே தவறா பேசுறீங்க. இம்பீச்மெண்ட் இஸ் a provision available in the Constitution of India. You don't know about the Constitution of India. Already an impeachment has been brought in the Lok Sabha. யாரு? ஸ்ரீதேவியோட உறவினராக இருந்த ஜஸ்டிஸ் ராமசாமி அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. என்ன குடிமொழிச்சா? என்ன உங்களுக்கு வேண்டப்பட்ட ஜட்ஜி மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தா அப்படியே புரண்டுடுமா? மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க. ஆனா அப்ப எதுக்கு தாங்க நாடாளுமன்றத்துக்கு போறது? இல்ல சொல்லுங்க, உங்க பிரதமரோடவே டிக்கெட் போட்டு கொடுங்க, மற்ற எம்பிங்களே எல்லா ஊருக்கும் கூட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா இந்த கூட்டணியை பொறுத்தவரை அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது என்கின்ற சூழல் தான் வந்து இன்றைக்கு இருக்கிறது. இவ்வளவும் பேசுறீங்களா? ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன யாருக்கும் இல்லாத அக்கறை? உங்களுக்கு என்ன அக்கறை அதிமுக மேலன்னு கேட்பீங்க. அதிமுக தலைவர்கள் நம்முடைய கவிஞர் மதிப்புக்குரிய வைகை செல்வன் போன்றவர்கள் திராவிட கருத்தியலோடு ஆழமாக வந்து பிடிப்போடு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. சில தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை வந்து புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் அப்படியே சினிமாவில் நடிச்சுட்டு தொபுகடீர்னு ஓடி அந்த அரசியலில் குச்சில்ல. அப்படியே நடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இவ்வளோ வருமானத்தை விட்டேன், அவ்வளோ அவர் வருமானத்தெல்லாம் அப்போவே நடிக்கும் போதே விட்டவர். அவர் நடிக்கும் போதே மக்களுக்காக விட்டவர், சும்மா பதுக்கி வச்சுட்டு வரல அப்போல்லாம் அவர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்களை திராவிட அரசியலில் அண்ணா யார், பெரியார் யார், கருத்தியல் என்னன்னு அதில் கொண்டு போய் அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து விட்டு, நம்முடைய தோழர் செந்தில்வேல் சொன்னது மாதிரி ஒரு தனிநபர் முரண் காரணமாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் கூட வந்தவங்க எல்லாம் திராவிட கருத்தியலை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைப்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை. நீங்கள் நல்ல பலமான எதிரியாக வரணும், அதிமுக நல்ல பலமான எதிரியாக எங்களுக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு பெருமைனர் பாருங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம். அதிமுக பலமாக இருக்க வேண்டும். இங்கே இந்த பைப்போலாடுறது திமுக அதிமுக என்கிற நிலை உருவாக வேண்டும். அது பலமான நிலையில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான களமாக இருக்கிறது. நீங்கள் பலமாக வர வேண்டும் என்பதான எங்களுடைய தலைவரான எழுச்சி தமிழுடைய விருப்பத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் பலமாவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலாஜி அவர்களே. நிறைவாக அதிமுக தான் திமுகவிற்கான சிம்ம சொப்பனம் என்பதை சொல்ல திரு வைகை செல்வன் அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றேன். பேராசிரியர் அற்புதமாக பேசினார். என்னுடைய விருப்பம் அவர் கட்சி தலைவருக்கு வேண்டுகோள், வாய்ப்பு கிடைக்குமானால் நான் சிபாரிசு கடிதம் கூட கொடுக்க தயார். அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். ஆனால் என்னுடைய சிபாரிசு சொல்லுங்களேன், நாடாளுமன்றத்துக்கும் அனுப்புங்கள். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் எங்களுடைய சிபாரிசு கடிதமோ அல்லது இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களுடைய சிபாரிசு கடிதமோ அங்கே எடுபடாது. இன்பநிதியின் சிபாரிசு கடிதம் அவருக்கு வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் அங்கே போக முடியும். எப்படி இருந்தாலும் அவர் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போக வேண்டும் என்கிற என்னுடைய ஆசை. அவர் சொன்னார், செத்தவர்கள் கூட வாக்களிப்பதில்லை அதிமுகவுக்கு என்று சொன்னார். செத்தவர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம். ஆவிகளை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அந்த ஆவிகள் உங்களை சும்மா விடாது. தாவண்ணா கிருஷ்ணனுடைய ஆவி உங்களை சும்மா விடாது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 70 பேர் செத்து போனார்களே, அந்த ஆவிகளும் உங்களை சும்மா விடாது. ஆக ஆவிகளை விடுத்துவிட்டு நல்ல முறையிலே நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரே வந்திருக்கிறது. ஒருவேளை விஜய்
20லிருந்து 22, 23% பெற்றுவிட்டால் நம்முடைய ஆட்டம் காண்டு விடுமோ என்கிற அச்சம் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் அப்பாவை அழைக்கலாமா மகனை அழைக்கலாமா என்கிற ஆலோசனையில் இருக்கிறார். விஜய் 20% பெற்றா அந்த ஓட்டு எங்கேருந்து போகும்? ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தான் சிறுபான்மையினுடைய வாக்காளர்களைத்தான் அவர்கள் இழப்பார்கள். ஆக அப்பாவை அழைத்தால் சிறுத்தை சீருமே என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கூட்டணியிலே தக்க வைப்பதற்காக அதிக விலை கொடுத்து தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சி வேறொரு பக்கம் போய்விடுமோ என்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கிறது. சர்க்கரை போடாமல் சாப்பிடுகிற காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு வேதனை. ஆக இன்னொரு பக்கம் சிறுத்தைகள் தந்தை வந்து விட்டால் நாம் எங்கே போவது என்கிற இன்னொரு பக்கம் இடதும் வலதும் திணறிக் கொண்டிருக்கிறார். பணத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. 991 2 இடங்களைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது. 96 படுதோல்வியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்தது. அதன் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த முகபரியாக அடையாளமாக அங்கீகாரமாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை படுதோல்வியை சந்தித்தார். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுந்து நிற்க முடியாது என்று 8 கால செய்தியில் இட்டு நிரப்பின பத்திரிகைகள் எல்லாம் இலையுதிர் காலம்தான், இனி இலை துளிர்க்காது என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? 2 ஆண்டுகளில் 998 இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற அடையாளத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் சொன்னது. அதற்கு பிறகு 2001 மீண்டும் ஆட்சியை பிடித்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 மிகச் சாதாரணமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடந்து விட முடியாது. எங்கள் படைபலம் குறைவாக இருக்கலாம், நீங்கள் கூட்டணி பரிபாரத்தோடு நீங்கள் வந்து நிற்கலாம், ஆனால் களத்திலே நாங்கள் நிற்போம். மார்பு காட்டுகிற மரத்தமிழர்களாக தேர்தல் களத்திலே நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு வைகை செல்வன் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். அண்ணன் வைகை செல்வன் அவர்களினுடைய பெருந்தன்மைக்கு நன்றி. பேசுகிற பேச்சில் சொன்னார், கள்ளக்குறிச்சியிலே சாராயம் குடித்து இறந்து போன ஆவி உங்களை விட்டு விடுமா என்று சொன்னார். சரிதான், தானாக போய் செத்தவன் ஆவி விடாதுதான். ஆனால் தூத்துக்குடியில் சுட்டு கொண்டீர்களே 13 பேரை, பரமக்குடியில் 6 பேரை சுட்டு கொண்டீர்களே, அந்த ஆவி உங்களை விட்டு விடுமா? அது 21 தோற்கடித்தது, 26 அந்த ஆவி தோற்கடித்தது. இந்த ஆட்சி தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி எதுவும் செய்யவில்லை. நான் கேட்கிறேன், எதுவும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணிக்கா 39 தொகுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் 2024 பரிசீலித்தார். அவ்வளவு சாமானியமானவர்கள் அல்ல நமது தமிழர்கள். பேசுகிற போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் கூட அதை மறுக்கவில்லை. எதை? தீபம் ஏற்ற சொன்னதை இஸ்லாமிய சகோதரர்கள் மறுக்கவில்லை. உண்மைதான், இஸ்லாமிய சகோதரர்கள் மறுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அன்பே சிவம் என்று அரவணைத்து வாழுகிற இந்துக்களே, இந்து சகோதரர்களே அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும். அவர்களை கைவிட்டிருந்தால் தானே அவர்கள் போய் போராட வேண்டும். இந்த சமூக நீதி மண்ணில், தந்தை பெரியார் விதைத்த இந்த சமூக நீதி மண்ணில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, இந்து அன்பே சிவம் எங்கள் அப்பனே முருகன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மிதவாதிகளுக்கும், இந்துத்துவாவை வைத்து இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பை வதக்கிற இந்து தீவிரவாதிகளுக்குமான போராட்டம் தான் அதுவே தவிர அது வேறு எதுவும் போராட்டம். அன்று திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி மீது 100 எம்பிக்கள், அம்மா 100 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் பாராளுமன்றம் கேட்கும், அதுதான் சட்டம். அப்போ 100 எம்பிக்கள் போட்டால் தானே முடியும். 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் நீதிபதிகள் தவறு செய்திருக்கிறார் என்பதல்லவா நியாயமாகிறது. நான் கேட்கிறேன், ஒன்று சொல்றேன், நான் விவாதிப்பேன். அதாவது
நல்ல ஒரு கருத்து, அதை நான் விளக்கமாக சொல்லி விடுகிறேன். சிவனடியார்கள் சொன்ன கருத்து, அதாவது வீட்டிற்குள் ஏற்றுவதாக இருந்தால் அது தீபம், மலையில் ஏற்றுவதாக இருந்தால் அது ஜோதி. இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வீட்டிற்குள் ஏற்றுகிற தீபம் நம் குடும்பத்திற்கோ பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கோ சொல்லி காட்டுவது. மலையில் ஏற்றுகிற தீபம் இருக்கிறதே, சுற்றி இருக்கிற ஊர்கள் மட்டுமல்ல, வர முடிந்த வர முடியாத, ஏற முடிந்த ஏற முடியாத அத்தனை பக்தர்களுக்கும் அப்பனே முருகா என்று கும்பிடுவதற்காக ஏற்றப்படுகிற அந்த ஜோதி ஏறத்தாழ 1000 மீட்டர் காடா துணி. நான் திருவண்ணாமலையில் கேட்டேன், 1000 மீட்டர் காடா துணி எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதை 2000 லிட்டர் நெய்யில் ஊற வைக்க வேண்டுமாம். ஊற வைத்து எடுத்து வந்து அங்கு ஏற்ற வேண்டும், அதுதான் ஜோதி. ஆனால் நமது நீதியரசர் எதில் ஏற்ற சொன்னார் தெரியுமா? ஒரு அடி ஆழ அகலம் இருக்கக்கூடிய தூண் மீது அவ்வளவையும் ஏற்ற சொன்னார் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றி வைக்க முடியும் என்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா? அதிலே வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் கூட ஊற்ற முடியாது. சரி, இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஒருவேளை நியாயமானதாக இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், எங்கள் அண்ணன் வைகை செல்வன் வீட்டில் 50 சவரன் நகை காணாமல் போகுது. அவர் சொல்றாரு, அவரு அதாவது அவர் சொல்றாரு, அண்ணன் வைகை செல்வன் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா. சரி, இப்படி கனவுகளிலும் கதைகளிலும் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கதைக்கு வருகிறேன். அண்ணன் வைகை செல்வன் சொல்லுகிறார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் இந்த 50 சவரனை திருடி விட்டார். அந்த வீட்டிலும் 50 சவரன் நகை இருக்கிறது. அப்பொழுது நீதிபதி சொல்லுகிறார் காவல்துறையிடம், ஏனப்பா இந்த 50 சவரன் நகை அதை வாங்கி அண்ணன் வைகை செல்வன்ட்ட கொடுங்க. அப்போ அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, இல்லைங்க, ஏற்கனவே 2 முறை இந்த மாதிரி வழக்கு கொடுத்து அந்த வழக்கில் எல்லாம் அந்த 50 சவரன் அவங்களுக்கு சொந்தம்னு வந்திருக்குங்க, அதனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீதிபதி என்ன செய்யணும்? அந்த சட்டத்தில் அந்த தீர்ப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அல்லனா அது உண்மையான்னு பார்க்கணும். ஆனால் ஒரு நீதிபதி சொல்கிறாரு, வைகை செல்வன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நேரடியாக போய் அவனை அடிச்சு போட்டு 50 சவரன் நகையும் தூக்கிட்டு வந்துருங்கன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கலாமா? அப்போ திருப்பரங்குன்றத்தில் 2014லையும் 2017லையும் 1913லையும் அங்கே வந்து இந்த இடத்துல தான் ஏற்றணும், உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு இருக்கிற போது யாரோ ஒருவர் கேட்டார் என்கிற ஒரு தனி மனிதனுக்கு நீ போய் தீபம் ஏற்றிக்கொள், வேண்டுமென்றால் என் அதிகாரியும் கூட்டிக் கொண்டு போ என்று சொன்னால் இது ஒரு நீதிபதி செய்கிற காரியமா? அப்படியானால் இந்த நீதிபதி இனிமேல் தொடரலாமா என்பதற்காகத்தான் திமுக கூட்டணி இம்பீச்மெண்டை கொண்டு வந்திருக்கிறது. கொண்டு வருவதற்கு 100 பேர் கையெழுத்திட வேண்டும், 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன தவறு? கச்சத்தீவை கேட்கறதுக்கு ஒரு எம்பி கொடுத்தா போதும், அதுல 100 பேர் கையெழுத்து வேணும் தேவையில்லை. ஆனால் அண்ணனுடைய ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன், நீட்டு தேர்விலும் இதை போன்று எம்பிக்களின் கையெழுத்தை வாங்கி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். திமுக ஆட்சியை அகற்றினால் அடுத்தாற் போல் யார் வந்து உட்கார்வார், இங்க யார் கைக்கூலி வந்து உட்கார்வார், அதனால் இந்த நாடு என்னவாகும் என்று எங்கள் அண்ணன் திருமாவிற்கு தெரியாதா? இடதுசாரி தத்துவம் பேசுகிற தலைவர்களுக்கு தோழர்களுக்கு தெரியாதா? இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரண் இருக்கிற வரைக்கும் தான் நாம் இங்கு சமூக நீதி பேச முடியும் என்பது எங்கள் தலைவர்களுக்கு தெரிந்த காரணத்தினால். கூடுதல் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எங்கள் ஆட்சி, நாங்கள் என்ன முருகனை முதலமைச்சராகவும் இயேசுநாதரை PWD அமைச்சராகவும் ஏன் கன்ஃபியூசியஸை கல்வி அமைச்சராக வைத்தாலும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நான் குறைபாடுகள் இல்லாத ஆட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் குறைபாடுகளை விட நிறைபாடுகள் அதிகமாக இருக்கிறது. வள்ளுவன் சொன்னானே, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று சொன்னானே, அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் பொருளாதாரத்தை பத்தி பேசலாமா? யாரு? எங்க அண்ணன் ஸ்ரீகாந்த் கருணீஸ். இன்றைக்கு நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு 100 ரூபாய். அதை விட பெரிய கொடுமை, 1 பவுன் தங்கம் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய். எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க.
55 ரூபா 65 ரூபாலாம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. 100 ரூபா கொடுக்கணும், டீசலை போடணும் போகணும், பெட்ரோலை போடணும் போகணும், 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போகணும், தங்கத்தை வாங்கணும் போகணும், எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப். ஆனால் நாட்டு மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், உங்களுக்கு சென்ட் ஆஃப் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், அதிமுகவை பார்த்து சொல்லுகிறேன். ஆனால் அண்ணன் வைகை செல்வன் மனசாட்சிக்கு அவர் என்ன இருந்தாலும் அண்ணாவின் கொள்கை விரல் பிடித்து நடந்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ்பாடி வளர்ந்தவர். ஆனவே அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், உங்களிடம் பலமான எதிர்க்கட்சியாக நாங்கள் வந்து தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு எதிராக களம் காண்போம் என்று சொன்னாரே ஒழிய 26 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லவில்லை. இப்பொழுது புரிகிறதா? அவருக்கே உள்ளுக்குள் தெரிகிறது. அதை விட இன்னும் ஒன்று அப்டேட் கொடுத்து விடுகிறேன். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுக்குழுவிலே பேசினார். பேசின போது 2000-3000 மக்கள் பொதுக்குழுவிலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், சகோதரி அசோகவர்சினி சொன்னதை போல 215 இடங்களுக்கு மேல் அதிமுக வெற்றி பெறும் என்று சொன்னார். நானும் கவனித்துக் கொண்டே இருந்தேன். 110 பேர் தான் ஐயா கைத்தட்டுகிறான், 3000 பேர் சும்மா இருக்கிறானே. அதிமுக தொண்டனுக்கே எடப்பாடி சொல்வதில் நம்பிக்கை வர மாட்டேன் என்கிறது. அப்படியானால் இன்றைய பொதுக்குழு அப்டேட் என்னவென்று சொன்னால், 2026 ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவனாக தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும், எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். இந்த கேள்வி ஏன் எழுது முதல்ல அப்படின்னு திரு பாலாஜி அவர்கள் கேட்டார். அதிமுக சிம்ம சொப்பனமா சுலபமான எதிரியா அப்படின்னு ஏன் எழுது? நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்களாம் 20% சொல்றான் சார் அப்படின்னு ஆதகப்பட்டார். அப்போ இன்னைக்கு ஒரு மல்டி போலாரா பைபோலாரா இருந்த தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது, திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, இவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும், ஒன்றும் சூரியனுக்கு போடுவோம் இல்லை ரெட்டைலைக்கு போடுவோம் அப்படின்னு இருந்த அந்த அரசியல் களம் அப்படிங்கிறது மல்டி போலாரா மாறுதோ அப்படிங்கிற சந்தேகத்தை சிலர் எழுப்புகிறார்கள். அதிமுக பலவீனம் அடையுது, அதிமுக இடத்துக்கு இவங்க வர போறாங்க, அதிமுக இடத்து என்டிஏ வரப்போகுது, அதிமுக வீழ்ச்சி அடையுது, அதிமுக 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மூலமாக அதிமுக ஒன்றும் இல்லை போல இருக்கு, ஆகா 3வது இடத்துக்கு போயிட்டாங்க போல இருக்கு என்கிற தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத மறுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், அது தோற்றம். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 2026 அளிக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கும் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு தெரியும் அது தோற்றமா உண்மையான்றது. ஆனால் அதிமுகவிற்கு காத்திருக்கக்கூடிய பெரும் சவால், முதலில் அவர்கள் அந்த தோற்றத்தோடு சண்டையிட வேண்டும், இரண்டாவதாக அவர்கள் ஆளுங்கட்சியோடு சண்டையிட வேண்டும் அப்படிங்கிற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ரெண்டையும் அவர்களால் செய்ய முடியுமானா முடியும். நான் திருப்பியும் எதுவுமே அதிமுகவை இங்கே குறையா சொல்லலை, விமர்சிக்கவே இல்லை. ஆனால் அந்த சவால் அவர்கள் முன்னால் காத்திருக்கிறது, இன்னமும் நாள் இருக்கிறது. அந்த தோற்றம் உண்மையா இல்லையா என்பதை நிரூபிப்பதும் அதை தவிடு பொடியாக்குவதும் அதிமுகவினுடைய கையில் இருக்கிறது. 2026 கடைசி ஓட்டு எண்ணப்பட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வரும் அது தோற்றமா இல்லை இவர்கள் மிகைப்படுத்தக்கூடிய வசனமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 6 பெருமக்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி.